இல்ல சார், பல தொகுதிகளை ஏத்துப்பீங்க, இந்த கணக்கு ஏத்துப்பீங்களா இல்லையா? மதுரை பல பகுதிகளில் டிடிவி தினகரன் வாங்கிய வாக்குகளும் அதிமுக வாங்கிய வாக்குகளும் சேர்த்தா திமுக வாங்கிய வாக்குகளோட ஜாஸ்தியா சில தொகுதிகள் இருந்தது. ஐயா 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 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது எத்தனை கட்சி வந்துச்சு? இல்ல இல்ல, வட மாவட்டங்கள் சொல்லுங்க, மத்திய மாவட்டங்கள் சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல எத்தனை வெற்றி? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2016 தனிப்பட்ட முறையில் எடுத்தா 2016 ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மதுராந்தகம் தொகுதி தோல்வி, அதே 2021 வந்து மதுராந்தகம் தொகுதி வெற்றி. இப்படி தனித்தட்ட முறையில் எடுக்க முடியாது. ஆனா 2024 அமமுக கூட வந்து யாரு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, பிஜேபி இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஜான் பாண்டியன், பாரிவேந்தன், அப்புறம் வந்து நம்ம கூட இருக்கும் பொழுதும் 0.9% தான் ஓட்டு. அதான் நீங்க சொல்றீங்களா, வல்லமை மிக்க தலைவர்கள் அந்த பக்கத்துல தனி தலைவர்கள் இல்லையா? ஐயா டிடிவி நம்பாம தமிழ் செல்வனுக்கு ஓட்டு போட்டாங்க. இங்க வந்து ராமநாதபுரத்துல ஐயா ஓபிஎஸ் நம்பாம நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. கண்ணன் கேக்குறேன். ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு கண்ணன் ரொம்ப சுருக்குமா, நான் மத்தவங்கள்ட்ட போணும். அதாவது ஹரி, ஐயா ஓபி தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ்க்கு சின்னம்மாவுக்கு பிரச்சனையா நான் கேக்குறது என்னன்னா, எடப்பாடிக்கும் சின்னம்மாவுக்கும், எடப்பாடிக்கும் அண்ணன் தினகரனுக்கும், எடப்பாடிக்கும் ஐயா ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன கெடுதல எடப்பாடிக்கு செஞ்சாங்க? சும்மா வந்து அவரவே வந்து குறை சொல்லிக்கிட்டு அவர் அப்படி செஞ்சாரு, அவர் நீங்க என்னையா செஞ்சீங்க? அவருக்கு தொடர்ந்து பதில் சொல்லுங்க சுருக்கமா. இல்ல இதெல்லாம் வந்து சிம்பிள் விஷயம் சார். நீங்க சொன்னது வந்து முதல் நிபந்தனையே 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு ஓபிஎஸ் வச்ச முதல் நிபந்தனை என்னது? வேற உங்களுக்கு டிடிவி என்ன பிரச்சனை? அப்போ திவாகரன் எதுக்கு நீக்கணும்னு சொன்னீங்க? திவாகரன் எதுக்கு நீக்கணும்னு சொன்னீங்க? சொல்லுங்க. இல்ல, இது பழைய கதைகள், முடிந்து போன கதைகளை வச்சு பேசி இப்போ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. 26 தேர்தலில் யார் தலைமையில் நீங்க நிற்க போறாங்க, யார் தலைமையில் ஒரு அணி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவர்களே வேண்டாம்னு எடப்பாடி பழனிசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அவர்கள் தலைமையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க போறாங்க. இதில் என்ன குறை நிறைகள் இருக்கும் அப்படின்னா, தென் மாவட்டத்தினுடைய வாக்குகளை இவங்களால் கண்டிப்பாக வாங்குவதற்கு முடியவே முடியாது. 40 முதல் 60 தொகுதி வரை ஒன்றும் கட்சி இந்த கூட்டணி ஒன்றும் பலப்படுத்தவும் இல்லை. அதிமுக பாஜக மட்டும்தான் இந்த கூட்டணியில் இருக்கு. ஒன்றும் பாமக வந்து உறுதிப்படுத்தப்படல, தேமுதிக ஒன்றும் உறுதிப்படுத்தப்படல. இந்த 2 கட்சிதாருக்கு ஜான் பாண்டியனுமே நாங்கள் டிசம்பருக்கு மேலே முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை, ஒன்றும் முழு பெறலை. அதிமுகவிலையும் ஒரு பிளவு இருக்கு, பாமகவிலையும் ஒரு பிளவு இருக்கு. பாமக ஒன்றும் டைரக்டாக வரல. இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் ஒன்று 6 மாதத்தில் அவர்கள் தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்க போறாங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே தென் மாவட்டத்தினுடைய ஓட்டுகள் தான். அதை எதை வச்சு பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவோடு அவர்கள் தேர்தலை சந்திக்கிற பட்சத்தில் தான் அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும், நினைச்ச ரிசல்ட் வரும். இல்லைனா மீண்டும் ஒரு படுதோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பெர்செப்ஷன் கேம்ல இது வந்து ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கு. அவர் சொல்றது போல எல்லாரும் போறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்தா இது வந்து என்ன வேல்யூ ஆடுங்க தாண்டி ஒரு பெர்செப்ஷன் வெளிப்படுத்தும். இன்னைக்கு வந்து எல்லாரும் வெளில போயிட்டு இருக்காங்க, உள்ள யாரும் வரல. சோ இந்த பெர்செப்ஷன் கேம்ல என்டிஏ வின் பண்ணிட்டு இருக்கா. இல்ல, பர்செப்ஷன் கேம்ல என்டிஏக்கு வந்து ஒரு பேக் ஃபுட் தான் இன்னைக்கு. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து என்னன்னா, பிஜேபியோ என்டிஏவோ இல்லை அதிமுகவோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங் ஆகணும். இதுதான் பண்ண போறோம், இப்படிதான் முதல்ல எலெக்ஷன் பேஸ் பண்ணுறது, இதான் பிளான், இதான் ஸ்ட்ராட்டஜி, இவங்க இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாது முடிவு பண்றாங்க. ரைட். இதுல வந்து டிடிவியும் ஓபிஎஸும் அவர்களே தான் போனாங்க என்டிஏ விட்டு. இவங்க யாரும் துரத்தல. எடப்பாடி சூழல் யாரும் இல்ல. வச்சுக்கிட்டா அவங்க ஏன் போறாங்க? இல்ல சார், ஹானரபிளா வச்சுக்காதும் எல்லாத்துக்குமே இல்ல சார், எல்லாத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் வரணும் சார், எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் வரணும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு.
இந்த கூட்டணி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும்போது இந்த ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இப்போ டிடிவி தனி கட்சியா வருவார், ஓபிஎஸ் வந்து தனி அணியாவோ எப்படி நிக்க போறாரு தெரியல. பட் அது பிரிட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. பண்ணி டிடிவி 3 மாசம் அந்த கூட்டணியில டிராவல் பண்ணாரு. பட் என்ன சொல்றாருன்னா அவருக்கு எனக்கு போதிய மரியாதை இல்லைங்க. பிரைம் மினிஸ்டர் வரப்ப அவருக்கு நமக்கு மீட் பண்ண முடியல. சிறு கட்சியில் கூட இம்பார்ட்டன்ட் எனக்கு இல்ல. அவங்க சில எனக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க. இல்ல அது மிஸ் பண்ணிருக்காங்க. எடப்பாடியை தாண்டி அவருக்கு எனக்கு அங்க ஒரு ஃபர்ஸ்ட் இப்ப அவங்க அதிமுக வந்த புதுசுல அவங்க எந்த சண்டை மருந்தமும் செய்யல. அவங்கள இத்தனைக்கும் பாஜக கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க, இவங்களை கூப்பிடுறாங்க. டாலரேட் பண்ணி அது இன்னமும் முடியாதுங்க அப்ப தான போறாரு. அது தேசிய தலைமை பண்ணுச்சா இல்லைங்க லோக்கல் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணாங்கிறது சிக்கல். இப்ப வெளியேற்றுவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது. அதான சிக்கல். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறுவதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காரணம். ஆனா மற்ற காரணங்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியா நடத்தல, சமமா நடத்தல, நான் என்னைய வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறது தான் மெயினா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல ஓபிஎஸ் என்ன பண்றாருன்னா உள்ள வர்றதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது, வர்றாரு. அப்பையும் எடப்பாடி ஏத்துக்கல. அப்ப இந்த கூட்டணி இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமே இருக்கு. இதோட தேர்தல் சந்திக்கிறப்ப எந்த மாதிரியான ரிசல்ட் வரும்ங்கிறதான இப்ப பேச வேண்டியதா இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்ட். நான் பர்செப்ஷன்ல பின்னாடி இருக்குன்னு தான் சொல்றேன். நான் என்னைக்குமே பர்செப்ஷன்ல முன்னாடி இருக்குன்ற பாயிண்ட் நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நெடுதல் இருந்துகிட்டே இருக்குல்ல, இவங்க இருந்தால் எனக்கு ஒத்துக்கல, அவங்க இருந்தால் அது ஒத்துக்கலன்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல சால்வ் பண்ணி கொண்டு போகணும். எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. 1 இயர் தான் முடிவெடுத்து எலெக்ஷன் போயாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றாங்க, அடுத்த மாதத்துக்குள் பாஜக கான்சிக்வென்சஸ்ல அதுக்கு நீங்க இவங்க மாற்றி என்ன இல்ல கான்சிக்வென்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணணும். அது என்னால பண்ண முடியும்ன்ற அவர் நினைக்கிறார். இப்போ என்கிட்ட ஒரு கட்சியா இருக்கு, என்கிட்ட முழு அணியா இருக்குன்னு நினைக்கிறார். சார் முதல்ல என்னன்னா அதிமுக பாஜக சீல் ஆகும்போது ஒரு 75 சீட்டை வந்து இவங்க சீல் பண்றாங்க. இந்த கொங்கு மண்டலம் சுற்றி உள்ள பகுதி 75 சீட்டை. ஏன்னா இது அவங்க முதல்ல ஜெயிக்க வேண்டிய தொகுதி, நம்ம முதல்ல ஜெயிக்கணும்ன்ற விஷயத்துல அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி அதை வந்து சால்வ் பண்றாங்க. இப்போ இந்த 175 117 கொண்டு போனோம். ஆனா அதே இடத்துல திமுக இன்னைக்கு 117 சீட்ல கம்ஃபர்டபிளா இருக்காங்க. இந்த ரெண்டுத்தோட கேப்புக்கு தான் இன்னைக்கு சண்டை. இவங்க ஏறாங்களா இருக்காருல, ஏனமா விஜய் வேற வராருல, யார் ஓட்டு பிரிப்பாரு பாரு. விஜய் வந்து ஓட்டு பிரிக்க தான் போறாரு. ஃபர்ஸ்ட் இல்ல அந்த ஓட்டு யாரோட ஓட்டு அப்படின்றது அது இப்போ அதிமுக நம்புது. அதிமுக வட்டாரங்களும் ஒரு நிமிஷம் முடிச்சிரேன் சார். அதிமுக வட்டாரங்கள் என்ன நினைக்கிறதுன்னா விஜய் வந்து திமுக ஓட்ட பிரிப்பாரு நம்புறாங்க. அதிமுக ஓட்ட நம்புறாங்க. நீங்க இல்லன்றீங்க. விஜய் பிரிக்க போறது அதிமுக திமுக பாஜக ஓட்டு 3 பேர் ஓட்டையும் பிரிப்பாரு. மேஜரா பாதிக்கப்பட போறது வந்து அதிமுக திமுக ஓட்டு தான். ஓகே. ஆனா நாம் தமிழர் ஓட்டு ஒரு கணிசமான எல்லா தரப்பு வாக்குகளையும் விஜய் பிரிப்பார். ஏன்னா ஆல்ரெடி அதிமுக திமுகவுக்கு பெரிய இளைஞர்கள் கூட்டம் கிடையாதுங்க. சோ இந்த கிவன் சிச்சுவேஷன் இங்க சான்சஸ் இருக்க முடியுமா, இன்னார் வேண்டாம் ஒதுக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. இறுதி சுற்றுல இருக்கும் உங்கள்ட்ட இருந்தே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க சார்? இதை எப்படி காம்பன்சேட் பண்ண போறோம்ன்றது போகிற நாட்கள் தான் தெரியும். இன்னைக்கே இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்யூஷன் கிடையாது இதுக்கு. ஆனா இதற்கான சொல்யூஷனை தேடி தான் என்டிஏ மூவ் ஆகணும். அதற்கான வழிகள்ல ஒண்ணு இருக்கிற பார்ட்டிஸ்ல இருக்கிற இதுல இருந்து தானே வந்தாகணும். உங்களுக்கு எங்க இருந்து இருக்கு கட்சி, வேற கட்சி புதுசா போறது. நான் எப்படி பாக்குறேன்னா விஜய் வர போறது இல்லையா, அதுல அந்த புரிதல் இருக்கிறீங்க. இல்ல என்ன வேணா நடக்கலாம். கடைசியில என்ன வேணா எலெக்ஷன்றது என்ன கொள்கை எதிரின்ட்டாரு. நீங்க எப்படி நான் அப்படி கிடையாது. கொள்கை எதிரி கோட்பாடு எதிரி அதெல்லாம் தவிர ஒருவேளை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் கடைசியில் நினைச்சு வரலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வர மாட்டார். அது வந்து கிளியரா தெரியுது. வர மாட்டார். இந்த கிவன் சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க வந்து வேண்டாம் ஒதுக்குற நிலையில இருக்கீங்களா? எல்லாரும் சேர்க்கிற நிலையில தான் இருக்கீங்க. ஆளும் கட்சியான திமுக யார் வந்தாலும் சேர்க்குது அப்படிங்கும்போது இல்ல இது என்னன்னா இவங்க 3 பேர் பின்னாடி தான் மொத்த சமுதாயம் இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டப்படுகிறது நான் நினைக்கிறேன் பர்சனலா. இவங்களுக்கு இல்ல நான் முடிக்கிறாரு. இது இவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. ரைட். ஏன் நம்ம செகண்ட் லெவல் லீடர்ஸை இவங்க அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்றது. முன்னெல்லாம் என்ன ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா இந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது இவங்க மேல போறாங்க, இவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. இன்னைக்கு வந்து இவங்க 3 பேருக்குமே அரசியல்ல பிடிப்பு இல்லை. இப்போ சசிகலா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் கழிச்சு இப்போதான் 2 மாசமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அக்ரெசிவா பார்த்தா இந்த 2 மாசம் தான் ரொம்ப அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. 5 வருஷத்துல 21ல அவங்க விட்டு போனது தப்பு. 21ல விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது வேணும் சொல்லி விட்டாங்க.